அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தங்கம் அப்படின்னு சொன்னாலே அதை பிடிக்காதவங்க அப்படின்றவங்க நம்ம நாட்டிலையும் கிடையாது, உலகத்துலேயும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தங்கம் அப்படின்னாலே ஆபரணங்களாக சேர்த்து வைப்பவர்களும் உண்டு, அது மட்டும் இல்லாமல் கட்டிகளாக வாங்கி வைக்கிறதும் உண்டு. நாம் வந்து நம்மளுடைய விருப்பத்திற்கும் ஆசைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தங்கம் நகைகளை வாங்கி ஆபரணங்களை வாங்கி நாம் அணிவது வந்து ரொம்பவும் மகிழ்ச்சிகரமானதாக நாம் பார்க்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அதிகமான தங்க நகைகளை விரும்பி வாங்குகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய சூழ்நிலைக்கு பார்க்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை அப்படின்னு பார்த்தோன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்கு. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏழை மக்கள், அப்பாவி மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க, ஒரு சாதாரண குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவங்களால தங்கத்தை வாங்குறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தினுடைய விலை வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. போகிற போக்க பார்த்தோம் அப்படின்னா அதிகம், அதாவது வந்து பணக்காரர்களால் கூட தங்கத்தை வந்து வாங்க முடியாத அளவுக்கு இந்த விலை உயர்வு அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. தற்போது பார்த்தோம் அப்படின்னா 80,000த்திற்கு வந்து ஒரு செவரன் தங்கம் வந்து விற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போது ஒரு கணிப்பின்படி பார்க்கும் பொழுது தங்கம் விலை வந்து 2 லட்சத்திற்கும் அதிகமாக தாண்ட போகிறது அப்படின்ற ஒரு கணிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நாம் கேட்டோம்னா ரொம்பவே ஷாக் ஆகிடும். அதிர்ச்சிகரமான ஒரு காரணம் வந்து வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். தங்கத்தினுடைய விலை ஏன் இப்படி கிடுகிடுன்னு உயர்வதற்கான காரணம் என்ன, தங்கத்தினுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பே கிடையாதா அப்படின்ற மாதிரியான பல தகவலை வந்து இந்த வீடியோவில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கப்புறம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ பஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில மாதங்களாக தங்கத்தினுடைய விலைகள் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை மற்றும் மத்திய வங்கிகளினுடைய வாங்குறது காரணமாக தொடர்ந்து உயர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த ஆண்டின் CY 2025, அதாவது வந்து இந்த ஆண்டினுடைய CY 25 இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 43% உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஜெஃப்ரீஸில் உலகளாவிய பங்கு மூலோபாய தலைவர் கிறிஸ்டோபர் வுட் தன்னுடைய கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. அதாவது தங்கம் ஒரு அவுன்ஸ் 6,600 எட்டும் அப்படின்னும் அவர் எதிர்பார்க்கிறாரு. அது தற்போதைய 3,745 அவுன்ஸ் அப்படின்ற நிலையில் இருந்து 76%த்திற்கும் அதிகமான உயர்வு அப்படின்னு சொல்லலாம். வுட்டின் கணிப்பு முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத கிறிஸ்டோபர் வுட் தன்னுடைய தங்க விலை கணிப்புக்கு ஒரு தனித்துவமான அணுகுமுறையை பயன்படுத்துகிறாரு. இது அமெரிக்க தனிநபர் செலவழிப்பு வருமானத்துடன் தங்கத்தினுடைய விலையை ஒப்பிடுவதை அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2002 முதல் கணிப்பு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2002 வுட் தங்கத்தினுடைய விலை என்ன சொல்லியிருந்தாரு, 3,400 அவுன்ஸை வந்து எட்டும் அப்படின்னு வந்து கணிச்சிருந்தார். 1980வது ஆண்டின் உச்சபட்ச தங்க விலையான 850 அவுன்ஸ் ஜனவரி 1980 முதல் அமெரிக்காவின் மொத்த தனிநபர் வருமானத்தில் ஏற்பட்ட வருடாந்திர வளர்ச்சியால் 6.3% சரி செய்து இந்த இலக்கை அவர் கணக்கிட்டிருக்காரு. இந்த முறையை பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 2007 மொத்த தனிநபர் வருமானத்திற்கு பதிலாக ஜனவரி 1980 முதல் அமெரிக்காவில் தனிநபர் செலவழிப்பு வருமானத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியை பயன்படுத்தி வுட் வந்து இந்த முறையை வந்து மேம்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இலக்குகளினுடைய புதுப்பிப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதன் விளைவாக தங்கத்தினுடைய விலை இலக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 2016 4,200 அவுன்ஸாகவும் ஆகஸ்ட் 2020 5,500 அவுன்ஸாகவும் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. 6,600 கணிப்புக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜனவரி 1980 தங்கத்தினுடைய கடைசி நீண்டகால ஏற்றமான காரணமாக உச்சத்தில் தங்கத்தினுடைய
விலை அப்போது அமெரிக்க தனிநபர் செலவழிப்பு வருமானத்தில் 9.9% சமமாக இருந்திருக்கு. இது 8,551 இருந்திருக்கு அப்படின்னு வுட் வந்து சுட்டிக்காட்டியிருந்தார். தற்போது தங்கத்தினுடைய விலை அமெரிக்க தனிநபர் செலவழிப்பு வருமானமான 66,100 இருந்து 5.6% அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்க தனிநபர் செலவழிப்பு வருமானத்தில் 9.9% எட்டுவதற்கு தங்கம் 6,571 உயர வேண்டும். இதன் பொருள் தற்போதைய மதசார்பற்ற காலை சந்தையின் உச்சத்தில் 6,600 அவுன்ஸ் விலை தற்போது தங்கத்திற்கான நியாயமான இலக்காகும் அப்படின்னு வந்து வுட் தன்னுடைய வாராந்திர குறிப்பில் வந்து எழுதியிருக்காரு. வுட்டின் முதலீட்டு உத்தி, அதாவது ஒரு யுத்தியாக 2002 ஆண்டின் 3ஆம் காலாண்டின் இறுதியில் முதல்ல அமைக்கப்பட்ட அமெரிக்க டாலர் மதிப்புடைய ஓய்வூதிய நிதிக்கான உலகளாவிய போர்ட்ஃபோலியோவில் 40% தங்க பொன் மதிப்பை பராமரிக்கிறாங்க. 2020 டிசம்பரில் அதே போர்ட்ஃபோலியோவில் பிட்காயினில் முதலீடு ஒதுக்கப்பட்ட போது தங்கம் 50% இருந்து 40% குறைக்கப்பட்டது. பிற நிபுணர்களின் கருத்துக்கள் படி பார்க்கும்போது ஜூலியஸ் பேர் உலகளாவிய மத்திய வங்கிகள் தங்க விலைகளின் தற்போதைய போக்கின் எழுத்தாளர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஜூலியஸ் பேர் வந்து நம்புறாரு. குறுகிய முதல் நடுத்தர காலத்தில் தங்கம் 4,500 முதல் 4,800 வரையிலான இலக்கு நிலைகளை எட்டக்கூடும் அப்படின்னு அவர்கள் தெரிவிக்கிறாங்க. மென்சூர் போன்சிசி அப்படின்ற ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா 52 முதல் 58 வரையிலான சாத்தியமான உயர்வு இலக்குடன் வெள்ளி மேலும் லாபங்களுக்கு தயாராக இருக்கிறதா தெரியுது. புவிசார் அரசியல் பிரச்சனைகள், ட்ரம்ப் வரிகள் மற்றும் உலகளாவிய மத்திய வங்கிகளில் வாங்குறது ஆகியவை முதலீட்டாளர்களின் பாதுகாப்பான புகலிட வாங்குதல் காரணமா இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளதாக சொல்றாங்க ஆய்வாளர்கள். வரும் மாதங்கள்ல தங்கத்தினுடைய விலை ஏற்றம் பெறும் என்பது பல நிபுணர்களினுடைய கருத்தாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தங்கத்தினுடைய திடீர் உயர்வுக்கு அப்படின்னு பல காரணங்கள் வந்து சொல்லப்பட்டு வருகிறது. தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கான காரணங்களாக ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகளாவிய சந்தையில் தங்கத்தினுடைய விலை புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு. அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகித குறைப்பு தொடரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு, ரஷ்யா உக்ரைன் போர் போன்ற அரசியல் பதற்றங்கள், முதலீட்டாளர்களின் பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிறதுனால தங்கத்தை நோக்கி திரும்பியிருப்பதும் ஆகியவை முக்கிய காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உலக பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, பண்டிகை காலம் மற்றும் பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களாலும் தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது. சர்வதேச போர் பதற்றம், அமெரிக்காவின் வரி விதிப்பு, அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியினுடைய வட்டி விகித குறைப்பு அறிவிப்பு போன்ற காரணங்களாலும் தங்கம் விலை உயர்ந்து வந்துட்டுருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் விசா அறிவிப்பும் தங்கத்தின் விலை உயர்வுக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. தங்கத்தினுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது முதலீட்டாளர்களை வந்து பல வகைகளில் வந்து பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது எவ்வாறு பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தங்கத்தினுடைய விலை உயர்வு முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான முதலீடாக அமையும். ஏன்னா உலகளாவிய சந்தையில் ஏற்படக்கூடிய அரசியல் பதற்றங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி போகிறாங்க. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி மற்றும் பங்கு சந்தைகளில் ஏற்பட்ட சரிவு போன்ற காரணங்களாலும் தங்கத்தின் விலை உயருது. பொருளாதார நிபுணர்களின் கூற்றுப்படி தங்கத்தின் விலை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. உலக சந்தையில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த முதலீட்டாளர்களாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேலும் வந்து தங்கம் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உலக அளவில் தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத உச்சத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு குமிழி போன்று வெடிக்கும் அபாயம் உள்ளதா ஜேபி மோர்கன் வந்து தரகு நிறுவனத்தின் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான ஜெய்மி டிமான் வந்து எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி விலையும் பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறாக உயர்ந்து வந்துட்டுருக்கு. சந்தை ஆய்வாளர்கள் தங்கத்தில் உடனடி திருத்தங்களை உன்னிப்பாக கவனித்து வந்துட்டுருக்காங்க. அதே போல் மூத்த
பணவர்த்த சந்தை ஆய்வாளர் கெல்வின் வோங் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் தங்கத்தின் குறுகிய கால போக்கு இன்னும் ஏற்றத்துடன் தான் இருக்கு. ஆனால் ஒரு நாள் வர்த்தகத்தில் தொழில்நுட்ப காரணங்களால் ஒரு சிறிய பின் வாங்குதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் விற்பனை அமோகம், இன்னொரு பக்கம் பங்குகள் உயர்வு, கொண்டாட்டத்தில் வாகன உற்பத்தி நிறுவனங்கள். இதற்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா பெடரல் ரிசர்வ் உள்ளேயே விவாதம் தொடர்கிறது. புதிதாக நியமிக்கப்பட்ட கவர்னர் ஸ்டீஃபன் மிரான் மத்திய வங்கி தனது பணவியல் கொள்கையின் இறுக்கத்தை தவறாக மதிப்பிடுறதாகவும் தீவிர வட்டி குறைப்புகள் இல்லாமல் வேலை வாய்ப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாங்க. இருப்பினும் எந்த ஒரு முதலீடு முடிவுகளை எடுப்பதற்கு முன்போ அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் தனிப்பட்ட முறையில் சரிபார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம்.